ஸ்ரீ சங்கரா டிவி நேயர்களுக்கு வணக்கம். சுபதினம் நிகழ்ச்சியில் அனைவரையும் சந்திக்கிறதுல மிகவும் மகிழ்ச்சி. இன்னைக்கு மே மாதம் 5ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை. இந்த நாளுக்கான 12 ராசிக்கும் பலன் மற்றும் பரிகாரத்தை பார்க்கலாம். அதை தொடர்ந்து நமக்கு ஒரு அழகான கேள்வியும் இருக்கு. இன்னைக்கு சங்கடஹர சதுர்த்தி. சந்திரனும் பாத்தீங்கன்னா இந்த சங்கடஹர சதுர்த்தி ரொம்ப ரொம்ப விசேஷம். ஏன்னா சந்திரனும் குருவும் நேர் பார்வையில இருக்காங்க. ஒரு குரு சந்திர யோகத்தோட இருக்கக்கூடிய இந்த நாள்ல நம்ம எல்லாருக்குமே நல்லதே நடக்கும். மேஷராசி அன்பர்களுக்கு பாக்கியத்துல இருக்கார் சந்திரன். இதை விட என்ன வேணும் இல்லையா? அதனால இன்றைய நாள் நீங்க எல்லாம் தொட்டதெல்லாம் துலங்கும். அதனால என்னென்ன பண்ணணும்னு ஆசைப்படுறீங்களோ அது எல்லாத்தையுமே இந்த நாள்ல நீங்க பண்ணலாம். எந்த ஒரு விஷயத்திலயும் இன்னைக்கு மனசுல குழப்பமே வேண்டாம். டெசிஷன்ஸை தெளிவா எடுங்க. இன்னைக்கு குரு சந்திர யோகமா இருக்கிறதுனால, செவ்வாய்க்கிழமையாகவும் இருக்கிறதுனால மறக்காம முருகன் ஆலய வழிபாடோ இல்ல வீட்லயே முருகனை வழிபாடு செஞ்சீங்கன்னா இன்னைக்கு காலையில ஒரு வேலையை எடுத்து செய்யும் பொழுது இரவு நேரம் படுக்க போகும்போது மன நிம்மதியும் சந்தோஷமும் உண்டு. ரிஷபராசி நேயர்களுக்கு இன்று சந்திரன் 8ஆம் இடத்தில் இருக்கார். இன்னைக்கு சந்திராசிரமம் குறிப்பா யாருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா கிருத்திகா நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு சந்திராசிரமமாக அமைகிறது. இன்றைய நாள்ல சற்று எல்லாத்துலயுமே யோசித்து செயல்படுவது நல்லது. இன்னைக்கு சங்கடஹர சதுர்த்தியாக இருப்பதனால் விநாயகர் ஆலய வழிபாடும் விநாயகருக்கு விடலை தேங்காய் உடைப்பதும் இவர்களுக்கு நல்லது. எடுத்த காரியங்கள் அனைத்தும் வெற்றி அடையும். இன்று பங்கு சந்தையின் முதலீடோ மற்ற முதலீடுகளையோ தவிர்க்கலாம். மிதுன ராசி நேயர்களுக்கு இன்னைக்கு நாள் முழுவதுமே சந்தோஷமான நாளாக இருக்கும். ரொம்ப ஒரு அற்புதமான நாள். குரு சந்திரனை பார்க்கிறார். அதனால குரு சந்திர யோகம். இன்னைக்கு உங்களுடைய ஒரு குலகுருவோ அல்லது உங்களுக்கு மானசீகமாக யார் குருவாக இருக்கிறார்களோ அவர்களை சென்று வணங்குவது ரொம்ப ரொம்ப நல்லது. இல்லைன்னா ஏதாவது ஒரு சித்தர் சமாதிக்கு போய் வணங்குங்க. ரொம்பவுமே ஒரு மனசுல நிம்மதியும் திருப்தியும் கிடைக்கும். கடகராசி அன்பர்கள், ராசிநாதன் சந்திரன் 6ஆம் இடத்துல இருக்காரு. இன்னைக்கு பங்கு சந்தையின் முதலீடுகள் ரொம்ப நல்லா இருக்கும். சங்கடஹர சதுர்த்தியா இருக்கிறதுனால விநாயக பெருமான் ஆலய வழிபாடும் இன்று உங்களுக்கு நல்லது. இன்று ராசிநாதன் சந்திரன் 6ஆம் இடத்துல இருக்கிறதுனால கடன் அடைப்பது ரொம்ப ஒரு நல்ல விஷயம் இன்னைக்கு. செவ்வாய் ஹோரையில காலையில 6 to 7 இல்லை இரவு 8 to 9 ஏதாவது ஒரு 1000 ரூபாயாவது உங்க கடன்ல போய் அடைங்க. சீக்கிரமே கடன் அடைக்கிறதுக்கான வழி பிறக்கும். சிம்மராசி அன்பர்களுக்கு இன்னைக்கு ஓட்டமும் நடையுமா இருக்கக்கூடிய நாளாக அமைகிறது. 5ஆம் இடத்துல சந்திரன் இருக்கிறாரு. பிள்ளைகளால கொஞ்சம் மனசுல கவலைகள் இல்ல குழப்பங்கள் இது எல்லாம் வரலாம். வீட்டுல கொஞ்சம் அவ்வப்போது சண்டையும் வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. இந்த 8ஆம் இடத்துல செவ்வாய் சனி இருக்கிறது நமக்கு அவ்வளவான ஒரு நல்ல காம்பினேஷன் இல்லை. சிம்மராசி நேயர்கள் எந்த வேலை எடுத்தாலும் சற்று கவனமாக இருப்பது நல்லது. கன்னிராசி நேயர்களுக்கு இன்னைக்கு நாள் முழுவதுமே சந்தோஷமான நாளாக இருக்கும். இன்னைக்கு உங்களுக்கு அலுவலகத்துல பாராட்டு மற்றும் பரிசுகள் நிச்சயமாக உண்டு. 4ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சந்திரன் 10ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் நல்ல ஒரு மன நிம்மதியும் சந்தோஷத்தையும் கொடுப்பார். இன்று உங்களுக்கு உங்கள் பிள்ளைகளால் பெருமைகள் உண்டு. துலாம் ராசி நேயர்களுக்கு நல்ல ஒரு மன நிம்மதியும் சந்தோஷமும் காத்திருக்கிறது. இன்னைக்கு உங்களுக்கு சுக்கிரனால் நல்ல ஒரு சந்தோஷமான செய்தி கிடைக்கும். குடும்பத்துல ஏதாவது ஒரு சுப செலவோ சுப செய்திகளோ உண்டு. தாயாரின் உடல் ஆரோக்கியத்தில் இருந்து வந்த குறைபாடுகள் தீரும். புதிய கடன் முயற்சிகளுக்கு இன்று வெற்றிகள் உண்டு. விருச்சிக ராசி நேயர்களுக்கு சந்திரன் 2ஆம் இடத்துல இருக்காரு. குரு சந்திர யோகத்தோட இருக்கக்கூடிய இன்றைய நாள் உங்களுக்கு நல்ல செய்திகள் காத்திருக்கிறது. பல நாட்களாக இருந்து வந்த ஒரு சில மனக்குழப்பங்கள் தீரும். விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இன்று எண்ணங்கள் நிறைவேறும். தனுசு ராசி அன்பர்களுக்கு இன்று சந்திரன் ராசியிலேயே இருக்காரு. 7ஆம் இடத்துல குரு. திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு திருமண தடை இருப்பவர்கள் இன்று முருகப்பெருமான் ஆலயத்தில் வழிபாடுகளை செய்யலாம். குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெரியவர்களின் ஆசீர்வாதமும் இன்று கிடைக்கும். 5ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சூரியனின் சஞ்சாரம் இன்று உங்களுக்கு மன நிம்மதியும் சந்தோஷத்தையும் கொடுக்கும். மகர ராசி அன்பர்களுக்கு இன்று மனக்குறைகள் இல்லை. கொடுக்கல் வாங்கல் ஆகியவற்றில் இன்று பல நாட்களாக இருந்து வந்த ஒரு சில மனதில் குழப்பங்கள் தீரும். பிள்ளைகளால் இன்று உங்களுக்கு பெருமைகள் உண்டு. குடும்பத்தில் பிரிந்தவர்கள் ஒன்று சேருவார்கள்.
பல நாட்களாக திருவோணம் மற்றும் அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு பொது சேவையில் இருப்பவர்களுக்கு நல்ல ஒரு லாபத்தை பார்க்கக்கூடிய நாள். கும்பராசினியர்களுக்கு குடும்ப சுமை குறையும். இன்று பொறுப்புகளும் உங்களுக்கு குறையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. சதயம் பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திரன் லாபத்துல இருக்கிறதுனால ஒரு மிகப்பெரிய மாற்றம் காத்திருக்கிறது. கும்பராசி அன்பர்களுக்கு இன்று நீண்ட நாளாக உங்களினுடைய உழைப்பிற்கு நல்ல ஒரு ஊதியமும் மற்றும் உங்கள் திறமைக்கு பாராட்டுகளும் கிடைக்கும். மீனராசி அன்பர்களுக்கு இன்று ராசியில் இருக்கக்கூடிய செவ்வாய் சனி உடல் ஆரோக்கியத்தில் சின்ன சின்ன குறைபாடுகளை கொடுக்கலாம். எலும்பு மற்றும் நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருப்பவர்களுக்கு இன்று அதற்கான மருத்துவ செலவுகள் உண்டு. மீனராசி அன்பர்களுக்கு இன்று பல நாட்களாக இருந்து வந்த ஒரு மனக்குறை தீரும். மீனராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளில் காலை வேளையில் நல்ல செய்திகளும் வெளியூரிலிருந்து வரலாம். இன்று மீனராசி அன்பர்கள் சங்கடஹர சதுர்த்தியில் விநாயகருக்கு விடலை தேங்காய் உடைக்கவும். 12 ராசிகளுக்கும் உண்டான பலன் மற்றும் பரிகாரத்தை பார்த்தோம். இந்த நாளுக்கான கேள்வியை பார்க்கலாம். இன்னைக்கு நிறைய பேர் பாத்தீங்கன்னா ஸ்டார்ட் அப்ஸ் தான் தொடங்குறாங்க. அது ஒரு நல்ல இனிஷியேட்டிவ் மூவ் நினைக்கிறேன். ஏன்னா அரசு வேலைகள்ல பார்க்கும் பொழுது இங்க நமக்கு தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம நாட்டுல இருக்கிறவங்களுக்கு இங்க வேலை கிடைக்கிறதா அப்படின்னா ரொம்ப குறைவுதான். எந்த இடத்துக்கு போனாலும் நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க இருக்கிறது ரொம்ப குறைவா இருக்கு. பட் இன்னைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்கள் யூபிஎஸ்சி எக்ஸாம் எழுதுறதுல ஆர்வம் காமிக்கிறாங்க. ஒரு ஐஏஎஸ் ஆகணும், ஐஆர்எஸ் ஆகணும்னு கவர்மெண்ட் உத்தியோகத்திற்கு டிமாண்ட்ஸ் நிறைய இருந்தாலும் இன்னைக்கு நிறைய இளைஞர்கள் தன்னுடைய சொந்த இதை ஆரம்பிக்கலாம். ஸ்டார்ட் அப் அப்படிங்கிற ஒரு புது கான்செப்டா இருக்கு. ஸோ கவர்மெண்ட் உத்தியோகத்திற்கு ஜாதகத்துல செவ்வாயும் சூரியனும் நல்லா இருக்கணும். அப்படி நல்லா இருக்கிற ஜாதகங்கள் கூட நான் பார்க்கும் பொழுது அவங்க எல்லாருமே தனிப்பட்ட ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனி தான் இன்னைக்கெல்லாம் ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இன்றைய கால சூழ்நிலைகளுக்கு ஏற்றாற் போல செவ்வாயும் சூரியனும் ஜாதகத்தில் நல்லா இருந்தாலும் கூட மக்கள் ஒரு அந்த பணியில இருக்கிறதுக்கு அப்படிங்கிறதுக்கு மற்ற கிரக நிலைகளும் காரணமாக இருக்கு. ஸோ சனி பகவானும் இன்றைய காலகட்டத்தில் உங்க ஜாதகத்துல அவருடைய துணை நல்லா இருந்தால் அரசு பதவிகளும் அரசாங்க உத்தியோகங்களும் நிச்சயமாக உண்டு. என்ன நேயர்களே, இன்றைய சுபதினம் நிகழ்ச்சி அனைவருக்குமே பயனுள்ளதாக அமைந்திருக்கும். மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.